உங்க குழந்தைகளை ஊர்க்காரங்க விரட்டிட்டு இருக்காங்கம்மா. அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் தான் மதரசால பூட்டி வச்சிருக்கிறேன். ஆனா அங்கேயும் ஜனங்க வந்துட்டு இருக்காங்கம்மா. மதரசா வெடிக்க போறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை உயிர் பலியாகும் புரியல. நீங்க வந்தாதாம்மா உங்க குழந்தைகளை ஊரையும் காப்பாத்தலாம். ஓடியாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க வாங்க. டேய் இடிச்சிட்டு பசங்கள வெளிய கொண்டு வாங்க. வாங்க. வாங்கடா. இன்னைக்கு 2 ரவுண்ட் பார்த்தலடா. அதோ இருக்காங்க. டேய் எவன் விரலாவது மதராசா மேல பட்டது மவனை எவனும் உயிரோட திரும்ப மாட்டேங்க ஞாபகத்துல வச்சுங்க. யோ யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம்யா. நாங்க இடிக்க தான் போறோம். முடிஞ்சா தடுத்து பார். டேய் எவனா கைய வச்சு பாருங்கடா. அத்தனை பேரும் சாம்பல் ஆயிடுவீங்க. ஜமால் பாய் அவங்கள மதரசாவில் ஒழிச்சு வச்சிருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஜமால் பாய் கேரக்டர் நான் எத்தனை வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதா? டேய் வாங்கடா. வாங்கடா. உள்ள அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்கள முக்கியம். அதை இடிக்கணும். சீக்கிரம் வாங்க நீ. அம்மா உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கேன். உங்க குழந்தைகளை ஊர்க்காரங்க விரட்டிட்டு இருக்காங்கம்மா. அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் தான் மதரசால பூட்டி வச்சிருக்கிறேன். ஆனா அங்கேயும் ஜனங்க வந்துட்டு இருக்காங்கம்மா. மதரசா வெடிக்க போறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை உயிர் பலியாகும் புரியல. நீங்க வந்தாதாம்மா உங்க குழந்தைகளை ஊரையும் காப்பாத்தலாம். ஓடியாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க வாங்க. டேய் இடிச்சிட்டு பசங்கள வெளிய கொண்டு வாங்க. வாங்க. வாங்கடா. இன்னைக்கு 2 ரவுண்ட் பார்த்தலடா. அதோ இருக்காங்க. டேய் எவன் விரலாவது மதராசா மேல பட்டது மவனை எவனும் உயிரோட திரும்ப மாட்டேங்க ஞாபகத்துல வச்சுங்க. யோ யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம்யா. நாங்க இடிக்க தான் போறோம். முடிஞ்சா தடுத்து பார். டேய் எவனா கைய வச்சு பாருங்கடா. அத்தனை பேரும் சாம்பல் ஆயிடுவீங்க. ஜாக்கிரதை. என்ன சும்மா பிளீம் கட்டறாங்க. கேளுங்கப்பா. பேசாம இருங்க. நீங்க வாங்க. இடிப்பேனி. மாற போறீங்க. பேசாம இருங்கப்பா. பேசாம இருங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? அந்த ஜமால் பாய் எங்க? அவரை கூட்டு வந்து இந்த பூட்டை திறக்க சொல்லுங்க. முதலாளி, ஜமால் பாயை கூட்டு வந்து எதுக்கு பூட்டு திறக்கணும்? இதை இடிச்சு குழந்தைகள் வெளியில் கொண்டு வந்துருவோம். நம்ம கோயில் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இதை விட்ட சந்தர்ப்பமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் வைக்கிற மாதிரி. எப்படி? டேய் இடிங்கடா. இடிச்சிட்டு பசங்கள வெளிய கொண்டு வாங்க. வாங்க. என்னது? இடிச்சு தள்ளுறதா? தைரியம் இருந்தா ஒரு அடி எடுத்து வைங்கடா பார்க்கலாம். டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? வாங்கடா. நிறுத்துங்க. இப்ப என்ன? உங்களுக்கு அவங்கள கொல்லணும் அவ்வளவுதானே? அண்ணி அண்ணா நீங்க பூட்டை திறந்து அவங்கள எல்லாம் வெளியில கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாரஜா இப்ப என்ன? இவனை நீங்க வெட்டணும் அவ்வளவுதானே? வெட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் நம்ம பையங்க. உங்க ரத்தங்க. என்னடி உளறற? உளறலீங்க. உண்மையை தான் சொல்றேன். இவன் நம்ம பிள்ளைங்க. நான் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அண்ணியும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ அண்ணியோட குழந்தை இறந்துரும்னு நான் சொன்னதை கேட்ட உடனே என் குழந்தைய எடுத்துட்டு போய் அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க குழந்தைய நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லவேளை அந்த குழந்தையும் பொழைச்சிடுச்சு. இதுதாங்க நடந்தது. என்னடி இது? புது கதையா இருக்கு. அவங்க சொல்றது உண்மைதான். அப்படி இடிச்சுதான் ஆகணும்னா உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம். உங்க பசங்களை நீங்களே கொன்னுடுங்க. இத நாங்க இடிச்சிடுறோம். வாங்க நீ கொடுங்க. ஏன் எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இதுதான் அந்த நாட்டோட பண்பாடு. எத்தனை கலாச்சாரம், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், அத்தனை இருந்தாலும் பொது பிரச்சனை ஒண்ணு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம்ல. அன்புதான் என் தெய்வம். அன்பு இல்லாத இடத்துல தெய்வம் இருக்க முடியாது. இது புரியாம வீட்டையும் நாட்டையும் பாழாக்கிட்டு இருக்கீங்க. கடப்பாரை கீழே போடுங்க. ஓடுங்க கீழே.
வரலன்னு தெரிஞ்ச உடனே வெட்ட முடியல பாத்தீங்களா? இந்த பூமியும் ஒரு தாய் மாதிரி தாங்க. அதனாலதான் அது பூமி மாதான்னு சொல்றோம். அது மேல இருக்கிற கோயிலும் மசூதியும் அதோட குழந்தைங்க மாதிரிங்க. எப்படி இந்து வயித்துல பிறந்து முஸ்லிமா வளர்ந்த பையனை வெட்ட முடியலையோ அதே மாதிரி தாங்க இந்த பூமி மேல இருக்கிற எந்த கோயிலையும் எந்த மசூதியையும் இடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க. ஒரு ஸ்கூலை கட்டுறது 1000 கோயிலை கட்டுறதுக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை இடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இவங்க சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளை பேக்கப் பண்ணிடுவாங்களே. இது சரியாக வராது. முதலாளி, நம்ம வயன் ஆகி போச்சு, அப்புறம் இதுக்கு தொப்பி குள்ளாய கழட்டி போட்டு நல்லா நெத்தி நிறைய விபூதி பூசி பக்தி பலமாக வர சொல்லுங்க. நம்ம பையனு தெரிய வேணாமா? என்னங்க நம்ம பையனா வர சொல்லுங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஏன்டா நான் செத்தா பெத்த பிள்ளை தானே கொள்ளி வைக்கணும். கமான் கமான் வா. எங்க அம்மா தொழுவுதான் கத்து கொடுத்தாங்க, கும்பிட கத்து கொடுக்கல. நான் இப்படிதான் இருப்பேன். உங்களுக்காக என்ன நான் மாத்திக்க முடியாது. ராஜா, உன்னை என் வயிற்றுல 10 மாசம் தான் சுமந்தேன்டா. ஆனா என்னைக்கு நான் உன்னை அன்னைக்கிட்ட கொடுத்தேனோ அன்னையிலேருந்து உன் நினைப்ப என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன்டா. எங்க கூட வந்திருப்பா. இத்தனை வருஷமா வளர்த்த தாயை விட்டுட்டு உங்க கூட எப்படி வர முடியும்? உங்க மதத்துல கூட வளர்த்த தாயை வச்சுதான் யசோத கிருஷ்ணன்னு சொல்றீங்க. பெத்த தாயை வச்சு அவனை யாரும் தேவே கிருஷ்ணன்னு சொல்றதில்ல. நான் யசோதா கிருஷ்ணாவே இருக்க விரும்புறேன். சமயம் பார்த்து சுந்தரம்பிள்ளை போட்டு தள்ளிடு. இந்துவை முஸ்லீம் கொண்டுட்டான்னு கலவரம் வந்துடும், அதில் நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். அதையும் மீறி 2 பேரும் ஒன்று சொன்னான்னு வச்சுக்க, கையில் இதில் பாமு வீசிட்டு ஓடிடு. போ முதலாளி முடிச்சிடறேன். இதையே ஒரு மெயின் பிஸ்னஸாக பண்ணானுங்களே. சும்மா குடும்ப கதையே பேசிட்டு இருக்காங்கப்பா, வந்த வேலையை பாருங்க. தம்பி, பெத்த தகப்ப முக்கியமா மதம் முக்கியமானு கேட்டப்ப மதம் தான் முக்கியம் நீ சொன்னேன். பெத்த தாயா வளர்ப்பு தாயா எது முக்கியம்னு கேட்டப்போ வளர்ப்பு தாய் தான் சொன்னேன். 2 விஷயத்திலுமே நீங்க ரொம்ப நல்ல முஸ்லிம் நிரூபிச்சிட்டீங்க. இந்து கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல இருக்க இந்த மதரசா இப்ப சர்ச்சைக்குரியதாயிருச்சு. இந்துவா பிறந்து முஸ்லிமா வளர்ந்த நீங்க சொல்லுங்க தம்பி, இந்த மதரசா யாருக்கு சேரணும்? நீங்க சொல்ற தீர்ப்பை நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். என்னப்பா? சரி. இனிமே இந்த ஊர்ல எந்த மத கலரும் வரக்கூடாது. 10 மாசம் சுமந்து பெத்த உங்க பையனே உங்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் 25 வருஷமா மதரசா நடக்கிற இந்த இடம் மட்டும் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? இருந்தாலும் இந்த இடத்த நாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம். நீங்க எப்படி உங்க குழந்தைங்களுக்கு தேவாரம் திருவாசம் சொல்லி தரீங்களோ அதே மாதிரி தான் நாங்க எங்க குழந்தைங்களுக்கு குர்ஆன் கத்து கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடம் தான் 2 மாதத்துக்கு பிரச்சனைனா தாராளமா இந்த இடத்த எடுத்துக்கங்க. இந்த இடத்த தாராளமா நீங்களே எடுத்துக்கங்க. வாங்க போலாம். போலாம் வாங்க. நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க 2 பேரும் ஒன்று செஞ்சாங்கன்னா, ஒரு பையில பாம் வச்சிருக்கேன், இன்னொன்று படம் வச்சிருக்கேன். பாம் அவனுக்கு மேலே பேசிட்டு படத்தோட ஓடிடு. அமீர், நம்ம பொண்ணுங்க. கவலைப்படாத, சேர வேண்டிய இடத்துல தான் அவ போய் சேர்ந்திருக்கா.